ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 15 கிளாஸ்க்கு மேலே எடுத்திருக்கோம். ஆனால் ப்ளவுஸ் மார்க்கிங் இன்னும் சொல்லித் தரல. நிறைய பேர் ப்ளவுஸ் மார்க்கிங் கேட்டுட்டு இருந்தனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு அளவு ப்ளவுஸு சில்க் காட்டன் 80 ஆர் 1 மீட்டர் ஏதோ ஒன்று. ஓகே, 80 cm ஆர் 1 மீட்டர். ஓகேவா? அடுத்து இன்ச் டேப்பு, ஸ்கேல், டீஸ் கட்டி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட்டை எடுத்து டபுளாக போட்டுக்கிறோம். டபுளாக போட்டோன்னாக்க நம்மளோட லெஃப்ட் சைடு வந்துட்டு க்ளோஸ்டு சைடும், ஓப்பன் சைடு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி போட்டுக்கிட்டாக்க நம்மளுக்கு வந்துட்டு வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கிளாஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பாருங்க, அடியிலேருந்து ஓகேவா, அடியிலேருந்து 2 cm 2 இன்ச்சுக்கு ஒரு குட்டியாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? இது இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு 2 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து இதுக்கு மேலே தான் வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி பட்டையாக அடிப்பாங்க இல்லையா, அடிப்பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி பட்டையாக அடிப்பாங்க இல்லையா, இதுக்காக நம்ம வந்துட்டு அந்த 2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போது ப்ளவுஸ் வந்துட்டு பேக் சைடு தான் ஃபஸ்ட் நம்ம அளவெடுப்போம். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த ப்ளவுஸ் மடங்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கரெக்டாக நம்ம வரைஞ்சதுக்கு மேலே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? இப்படி வச்சுக்க போகிறோம். இப்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பக்க கழுத்தளவுனாக்கா இந்த கேப்பு தான் பக்க கழுத்தளவு அப்படி சொல்லுவாங்க. இதோட அளவு என்னன்றதை அளந்துக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேலை எடுத்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. மேலே இந்த ஷோல்டர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ 6 வருது. ஓகேவா? அடுத்தது இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இங்கே வச்சுக்கலாம். இது வந்துட்டு 3 வருது. ஓகேவா? பக்க கழுத்தளவு வந்துட்டு நீளம் வந்துட்டு 6, அகலம் வந்துட்டு 3 வருது. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கழுத்துக்கிட்ட ஒரு டாட் வச்சுக்கிறேன். இங்கேருந்து 6 cm. இவங்க வந்துட்டு என்கிட்ட இந்த கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் எனக்கு கழுத்து இறக்கமாக வேணும் அப்படின்னாங்க. அதனால நான் வந்துட்டு ஒரு 7 வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இங்கேருந்து இங்கே 7 வருது. அடுத்தது 3. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு பக்க கழுத்து அளவு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம உள்பக்கம், அதாவது தைக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பக்க கழுத்தளவு 3 இருந்தால் 2 வைப்பாங்க.
2ஆக இருந்தால் 1.5 வைப்பாங்க. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மடித்து அடிக்கும்போது அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? அதனால் தைக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருவோம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம தைப்போம். கரெக்டாக ப்ளவுஸ் அளவு நம்ம எடுத்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளவுஸ் அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிப்போம். தைக்கிறவங்க வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் தைப்பாங்க. ஓகேவா? தைக்கிறவங்களுக்காக நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு உள்ளே வச்சுக்கிறோம். 1/2 இன்ச்சு வெளியில் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் போடுறதுக்கு. ஓகேவா? இப்போது திரும்பவும் ப்ளவுஸை வச்சுட்டு ஷோல்டர் அடுத்து கை எண்டில், அடுத்து இடுப்பு எண்டில். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதுதான் பேக் சைடு. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்துட்டு வட்ட கழுத்து இந்த டிசைன் கழுத்தெல்லாம் வரும்போது இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு டிசைன் கழுத்துலாம் போடுவோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே வட்ட கழுத்து எடுக்கணும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலேருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த வட்டம் வரல அப்படின்னாக்க, நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னே ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது பேக் சைடு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ட்ரேஸ் எடுக்கிறேன். ட்ரேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை நான் வந்துட்டு ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ட்ரேஸ் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். டபுளாக மடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போது சேம் அதே உள் பக்கமாக மடிக்கிறோம். நீங்கள் போடும்போதே டார்க்காக போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ரேஸிங் கரெக்டாக அமையும். பாருங்கள், ட்ரேஸ் விழுந்திருக்கு. இப்போ நான் அதை டார்க் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பேக் சைட் மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். இதில் நம்ம எங்கேருந்து போடுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிப்போம். ஓகேவா? இந்த லைன் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காகன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த இந்த லைனை வந்துட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ண தேவையில்லை. மெயின் லைனே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டு தான் கொடுக்கணும். ஏன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்துட்டு அளவு மாறி போயிடுச்சு அப்படின்னாக்க, ஆரி ஒர்க் போடுற நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போது பேக் சைட் மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைட் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க, லெஃப்ட்டு சைடில் கிளாத்தை நல்லா விரித்து விட்டுட்டு லெஃப்ட்டு சைடில், அதாவது நம்ம நெக்கோட லெஃப்ட்டு சைடு, ஓகேவா? லெஃப்ட்டு சைடில் ரைட் ஹேண்டை வச்சு இந்த ஒரு கை அளவுக்கு இங்கேருந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னாக்க கிராஸ் பீஸ் விழுகும். ஓகேவா? என் முகம் வேறு தெரியுதா? இங்கேருந்து இப்படி பிடிச்சோன்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் விழுகும்.
அந்த கிராஸ் பீஸை என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு டாட் போட்டுக்கிறோம். லைட்டாக ஒரு டாட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடை அளக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ வருது, 530 வருது. அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு இங்கே நெக்கை வந்துட்டு கொஞ்சம் உயரமாக வச்சுருக்கேன் இல்லையா, அதனால அவங்களுக்கு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டாட் வச்ச இடத்துலேருந்து 6 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட்டாக இருக்கும், அந்த பக்கம் ஃப்ரண்ட் வருமா இந்த பக்கம் ஃப்ரண்ட் வருமா அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் முந்தானை எந்த பக்கம் போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வரணும். ஓகேவா? நெக்கு அப்படின்னும் போது நமக்கு அளவு வச்சு பார்த்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்துட்டு 2 அல்லது 1.5 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டிச்சஸ் விழுகும். ஸ்டிச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட பீட்ஸ் அடிப்படை சான்ஸ் இருக்குது, பீட்ஸ் உடைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் தைக்கிறவங்க பார்த்து ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கும் டிசைன் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். டிசைன் நெக் போடுறவங்களும் இருப்பாங்க, வி ஷேப் நெக்கு போடுறவங்களும் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து நீட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு வி ஷேப் நெக்காக மாறும், வட்டமாக போட்டிங்கனாக்கா வட்ட நெக்காக மாறும். ஓகேவா? இப்போது ஹேண்ட் பார்க்கலாம். மடி அந்த பேக் சைடு போடல, மார்க் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டியா? கரெக்டாக மடி. ஓகே, இப்போ வந்துட்டு ஹேண்ட் சைடை நம்ம வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேண்ட் சைடை வந்துட்டு நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம். ஓப்பன் சைடு வந்துட்டு ரைட் சைடும், லெஃப்ட் சைடு வந்துட்டு க்ளோஸ்டு சைடும் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஹேண்ட் எப்படி மார்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போது நம்ம ஷோல்டர் சைடை வந்துட்டு இந்த க்ளோஸ் சைடோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓப்பன் சைடில் ஓப்பன் விட்டுடலாம். இப்போது இந்த இதை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த எண்டு அதாவது ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு 3/4 கை வேணும், 3/4 வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னாக்கா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா டக்குன்னு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் மேலே பழி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச்சு முடிகிற இடத்துல நீங்கள் டாட்டாக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த லைனை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்குலாம் நம்ம போட போகிறதில்ல, அது வந்துட்டு ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விட்டுறலாம். ஒரு 1/2 இன்ச்சு உள்ளேருந்து தான் நம்ம போட போகிறது. ½ இன்ச்சு உள்ளேருந்து
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளேயே நம்ம டிசைன்ஸ்லாம் வந்துரும். ஓகேவா? அதுக்கு மேலே போகக்கூடாது. அது வந்துட்டு ஸ்டிச்சிங் பர்ப்பஸ்க்காக விட்டுறலாம். ஓகேவா? இப்போ எப்பவும் போல் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னாக்க அது ட்ரேஸ் ஆகிடும். ஓகேவா? சேம் அந்த பக்கமும் இதை டார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இதை வச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கரெக்டாக ட்ரேசிங் வந்துடும். 2 பக்கமும் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் ட்ரேசிங் வந்துருச்சு. இதையும் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல் ட்ரேசிங்கை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அளவு ப்ளவுஸ் வந்துட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியுது. ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்தாக்க கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.